வணக்கங்க. 13/6/24 மதியம் 12 மணி பதிவில் நாம் இன்றைக்கி 7 பதிவுகள் பார்க்க போகிறோமுங்க. இன்றைய விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா கிர் சினை மாடுகள் நல்ல ஷோ குவாலிட்டியில் இருக்குதுங்க. காங்கேயம் தார்பார்க்கர் கிராஸ் இருக்குதுங்க. காங்கேயம் செவல மாடு இருக்குதுங்க. 2 மயிலை கன்று மாடுகள் பால் கறக்கிற வீடியோவோடு இருக்குதுங்க. மொத்தம் 7 பதிவுகள் ஒரே பதிவில் இருக்குதுங்க. நம்ம கால்நடை தீவனங்கள் வந்து விற்பனை பண்ணுறோமுங்க. 2 விதமான தீவனங்கள்ங்க. ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம், இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க. இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 45 கிலோ பேக்கிங்கில் தான் வருதுங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டருக்கு நம்மளுடைய வாகனத்தில் கால்நடை தீவனங்களை நம்ம ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க. 45 கிலோ ஈரப்பதமிக்க தீவனம் 550 ரூபாய்ங்க. 45 கிலோ வர தீவனம் 1100 ரூபாய்ங்க. அது தொடர்பான சந்தேகங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாமுங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க 4வது ஈத்து செவலை மாடுங்க. 9 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாமுங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். சுழி சுத்தமாக இருக்குதுங்க. லக்ஷ்மி தாமணி சுழி 2 சுழியுமே இருக்குதுங்க. மாடு ரொம்ப பொறுமையான மாடு. முதல் முறை வாங்குறவங்க குறைஞ்ச விலையில் கறவைக்கு கால் அணைக்காமல் நல்ல கறவை திறன் இருக்கிற மாதிரி மாடு வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. பாலோட அளவீடு நல்லா தாலி வச்சு நல்லா பராமரிக்கிறீங்கன்னா காலையில் 2.5 சாயங்காலம் 2 ஒரு நாளைக்கு 4 to 5 பிடிவால் பீச்சிக்கலாமுங்க. இன்னும் 10 நாளில் கன்று ஈனிருங்க. தரமான 4வது ஈத்து வட்டக்கொம்பு செவலை மாடு மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது. சுழி சுத்தமாக இருக்குது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 36,000 ரூபாய்ங்க. குறைஞ்ச விலையில் செவல மாடு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். பாலை கறந்துட்டு நீங்கள் விற்பனை செய்யும்போது காலக்கண்ணா இருந்ததுன்னா குறைஞ்சபட்சம் 10,000, கிடாரிக்கண்ணா இருந்தாலும் 10,000, அதிகபட்சம் ஒரு 5,000 ரூபா வரைக்கும் விற்கலாமுங்க. மாடு சினையே இல்லைன்னா கூட ஒரு 25,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யலாமுங்க. என்ன தீனி போடுறோமோ அதுக்கான பால் நம்ம கறந்துக்கலாம். மாடு பொறுமையான மாடு. முதல் முறை வாங்குறவங்க காங்கை மாட்டு பால் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தரமான மாடுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க கோபுர சொல்லி இருக்கக்கூடிய ஷோ குவாலிட்டியான நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கிர் தலையீத்து கிடாரிங்க. 9 மாதம் சினைங்க. இன்னும் வந்து 10 நாளில் கன்று போட்டுருங்க. நல்ல மடிகால் சுத்தம்ங்க. நல்ல பெருவெட்டுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.25 அடி கிட்ட உயரத்தில் இருக்குதுங்க. பல் வந்து பார்த்திங்கன்னா 2 பல்ல இருந்து 4ஆம் பல்லுங்க. தலையீத்து கிர் கிடாரி 9 மாதம் சினை. இன்னும் வந்து 10 நாளில் கன்று போடும். கோபுர சுள்ளியோடு இருக்குதுங்க. கோபுர சுள்ளிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 கொம்புகளுக்கு நடுவாண்ட திமிழ் மேலே இருக்கிறது வந்து கோபுர சுள்ளின்னு சொல்லுவாங்க. நல்ல தரமான மாடுங்க. நல்ல பெருவெட்டு, நல்ல மடிகால் சுத்தம், நல்ல குணம்ங்க. கண்ணுக்குட்டியிலேருந்து ஒரு பெரியவங்க அவங்க வளர்த்துனது கைப்பட வளர்த்துனதுங்க. மடிகால் வந்து பார்த்திங்கன்னா 4 காம்பு அள்ளி வச்ச மாதிரி தெளிவான மடிகாம்பு. நல்ல பெருவெட்டான மாடு. அதே சமயம் உடசல் ரொம்ப பொறுமைங்க. சில வந்து ரொம்ப பதட்டமாக இருக்குங்க. புது இடம் வந்தால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நம்ம எங்கே பிடிச்சாலும் அது பாட்டு கம்முன்னு கையோடு வருதுங்க. அந்தளவுக்கு ரொம்ப பொறுமையான ஒரு கிடாரி. தலையீத்தில் கிரில் கோபுர சொல்லியோட நல்ல பிரீடு குவாலிட்டியில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாம். நேரில் வந்து பார்த்து வாங்குறனா கூட வாங்கிக்கலாம். இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 69,000 ரூபாய்ங்க. கிர்ரு தலையீத்து 2 பல்லிருந்து 4 பல்லுங்க. நல்ல பெருவெட்டு 9 மாதம் சினை. இன்னும் வந்து ஒரு 10 நாளில் கன்று போட்டுரும். நல்ல குணத்தில் இருக்குதுங்க. விற்பனை விலை 69,000 ரூபாய்ங்க. கன்று போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க. பெண்கள் பிடிக்கிறதுக்கு கோபுர சொல்லி வந்து திமிழுக்கு மேலே 2 கொம்புகளுக்கு நடுவாண்ட பார்த்திங்கன்னா இருக்குங்க. கோபுர சொல்லிங்கிறது ஒரு 1000 மாட்டில் ஒரு மாட்டுக்கு தான் வருங்க. அது இருந்ததுன்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லது, ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க காங்கேயமும் தார்பார்க்கரும் கிராஸ் மாடுங்க. ஈத்து 2ஆம் ஈத்துங்க. பல்லு கடைமுளைப்பு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். இன்னும் கன்று போடுறதுக்கு கால அவகாசம் வந்து பார்த்திங்கன்னா 15 நாள் இருக்குதுங்க. நல்ல குணம்ங்க. 2ஆம் ஈத்து காங்கேயம் தார்பார்க்கர் கிராஸ் மாடு. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இன்னும் 15 நாளில் கன்று போடும். பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 3, சாயங்காலம் 2.5. ஒரு நாளைக்கு 5.5 லிட்டர் பால் கறந்துக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல தரமான மாடுங்க. தார்பார்க்கர் கிராஸுங்கிறனால தான் அதனுடைய பின்னாடி அறையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிங்க் நிறத்தில் இருக்குங்க. நல்ல மடிகால் சுத்தம்ங்க. மாடு ரொம்ப பொறுமையான மாடு. பால் நல்லா கெட்டியாக இருக்குங்க. ஏன்னா ஒரு ப்ரீடும் இன்னொரு ப்ரீடும் கிராஸ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து எப்போவுமே வந்து நல்லா கெட்டியாக இருக்குங்க.
15 நாளில் கன்று போட்டுரும். 3 2.5 கறக்கும். ஈத்து 2ஆம் ஈத்து, பல்லு கடைமுளைப்பு, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 45,000 ரூபாய்ங்க. கன்று போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. பெண்களும் பால் கறக்கலாமுங்க. விற்பனை விலை 45,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தலையீத்து கிர் கிடாரிங்க. கன்று ஈனுவதற்கு இன்னும் 30 நாள் கால அவகாசம் இருக்குதுங்க. நல்ல பெருவிட்டான கிடாரிங்க. மேய்ச்சலில் 2 கால்லையும் அண்ணாங்கால் போட்டு மேய்ஞ்சதுங்க. ரொம்ப பொறுமையான குணம்ங்க. நல்ல சைஸு, நல்ல குணம்ங்க. மடியால் சுத்தத்தில் அருமையாக இருக்குதுங்க. நல்ல தொப்புள் இறக்கம் இருக்குதுங்க. பக்குவமாக வாங்கி தலையீத்தில் கிர் கிடாரிகளை தேர்வு செஞ்சு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி சுழியும் இருக்குதுங்க. முதுகு சுழியில் முதுகில் ஒரே ஒரு சுழி தானுங்க. ஆனால் திமில ஒட்டின மாதிரியான சுழி அமைப்பாக இருக்குதுங்க. முதுகில் ஒரே ஒரு சுழி தாங்க. திமில ஒட்டின மாதிரியான சுழி அமைப்போடு இருக்குது. மற்றபடி கழிப்பு சுழிகள், குறைப்பழுது எதுவும் கிடையாதுங்க. பல் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் 2 பல்ல இருந்து 4 பல்லுங்க. தலையீத்து கிர் கிடாரி நல்ல பெருவெட்டுங்க. 30 நாளில் கன்று போடும். திமிழில் ஒரே ஒரு முதுகில் ஒரே ஒரு சுழிங்க. அது திமில ஒட்டின மாதிரி இருக்குது. நல்ல குணவனத்தில் இருக்குதுங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குது. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். நல்ல மேய்ச்சல் போய் வர்றதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 47,000 ரூபாய்ங்க. இன்னும் 30 நாள் மேய்க்கிறவங்களுக்கு நல்ல மாடாக வந்து சேருங்க. விற்பனை விலை 47,000 ரூபாய். 30 நாளில் கன்று போட்டுரும். தலையீத்து தானுங்க. 2 பல்ல இருந்து 4ஆவது பல்லுங்க. நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம். வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக பண்ணி தர்றோங்க. நேரில் வந்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும். முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் எப்போவுமே கிடையாதுங்க. நாள்தோறும் மதியம் 12 மணியிலிருந்து 2:30 வரை வீடியோ போட்டுட்டு வர்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவு பற்றியும் ஒரு 2 நிமிடம் ஓடுற மாதிரியான வீடியோ பதிவு தான் இருக்குங்க. அந்த 2 நிமிடத்தில் மாடோ கண்ணோ அதை பற்றின முழுமையான விளக்கத்தை நம்ம தெளிவுபடுத்தி சொல்லிடுறோங்க. அதனால் வாங்குறவங்க அந்த விளக்கத்தை ஆடியோவை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒரு முறை பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிவு எடுத்துக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க. கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா 14 மாதம் ஆச்சுங்க. சுழி சுத்தமான கண்ணு, மூக்கு குத்தி இருக்குதுங்க. காங்கேயத்தில் நல்ல கொம்பு தலையில் அருமையான ஒரு செவலை கிடாரி கண்ணு. 14 மாதங்கள் ஆச்சுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. வயிறு தொங்கல் இல்லை, தொப்புள் இறக்கம் இல்லைங்க, வால் இறக்கம் இருக்குதுங்க. கொம்புகள் முன்னது பின்னது மாறலை. எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய நல்ல தரமான செவலை கிடாரிங்க. மறை வெள்ளைப்புள்ளி எதுவும் இல்லைங்க. நேரில் வந்து பார்த்து வாங்குறனாலும் வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டு வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம். மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு மற்ற தகவல்களை தெரிஞ்சுக்கலாமுங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4வது ஈத்து ஷோ குவாலிட்டியான பெருங்கூட்டு மயிலை மாடுங்க. 25 நாள் ஆன மயிலை காளை கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க. ரொம்ப டைட்டாக அணைக்கணுங்கிறது இல்லை, பேருக்காக சும்மா கயிறு போட்டு பழக்கியிருக்கிறாங்க. ஏன்னா பெரும்பாலும் காங்கை மாடுகளை பெரியவங்க கறக்கும்போது கால் அணைச்சி கறக்கிறதுனால இந்த மாடும் கால் அணைச்சி தான் பழக்கப்படுத்தி இருக்குதுங்க. நல்ல குணம்ங்க, நல்ல பெருவெட்டு. காலையில் 2.5 சாயங்காலம் 2.5 பீச்சிக்கலாமுங்க. கொம்பு தலையில் ஆகட்டும், மடிகால் சுத்தத்தில் ஆகட்டும், பூங்காம்பில் ஆகட்டும் ரொம்ப தரமான மாடுங்க. இந்த மாதிரியான பெருவெட்டு காங்கை மாடுகள் விற்பனைக்கு வர்றதில்லைங்க. அப்படியே வந்தாலும் நல்ல கறவை இருக்கிறது இல்லைங்க. அதையும் மீறி வந்தால் பெண்கள் கறக்க முடியறதில்ல, இல்லைன்னா பூங்காம்பாக இருக்கிறதில்ல. எல்லாம் அமைஞ்சு ஷோ குவாலிட்டியில் நல்ல பெருவெட்டில் ஒரு மாடு வீட்டில் இருந்தாலும் காங்கை மாட்டில் தரமாக பேர் சொல்கிற மாதிரியான மாடாக வேணும்னா இந்த கன்று மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கமான மாடு. காலையில் 2.5 சாயங்காலம் 2.5 சுத்தமாக பீச்சிட்டு கண்ணுக்கு விடலாமுங்க. காம்பு ரொம்ப பூங்காம்பு அமைப்புங்க. கறக்கிறதுக்கு தமர் அவ்வளோ ஒரு எளிமையாக இருக்குங்க. இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 59,000 ரூபாய்ங்க. 4வது ஈத்து 25 நாள் ஆகுதுங்க. கண்ணு காலக்கண்ணு, மாடு கண்ணு சுழி சுத்தம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம். காலையில் 2.5 சாயங்காலம் 2.5 லிட்டர் கறவை வரும். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 59,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க. நேற்றைய பதிவில் நம்ம வீடியோ பால் கறக்கிற வீடியோ இல்லாமல் போட்டிருந்தோமுங்க. 3வது ஈத்து மயிலை மாடு 3 மாதமான மயிலை காளை கண்ணோட. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம், ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம். காலையில் 2 சாயங்காலம் 2 வரைக்கும் கறவை வரும். இன்னும் மாட்டுக்கு செனையூசியோ காலையோ எதுவும் இன சேர்க்கை பண்ணலை. பாலை கறந்துட்டு நீங்கள் விற்பனை செஞ்சாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் வராத அளவுக்கு இருக்கக்கூடிய மாடு தானுங்க. ஈத்து 3வது ஈத்து, கண்ணு காலக்கண்ணு, கண்ணுக்கு வயது 3 மாதம். மாட்டுக்கு கறவைக்கு கால் அணைக்கணுமானா அணைக்க வேண்டாம். பெரியவங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கலாமுங்க.
கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 39,000 ரூபாய்ங்க. பால் கறக்கிற வீடியோவும் இதில் ஸ்டூல் போட்டு அப்பா கறக்கிற மாதிரி வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க. பால் கறந்து விற்கும்போது காலக்கன்று குறைஞ்சபட்சம் ஒரு 12 ரூபா, அதிகபட்சம் ஒரு 17 ரூபா வரைக்கும் விற்குங்க. மாடு இன்னொரு 2 மாதம் போய் காலை போடுறீங்க அப்படின்னா மாட்டை நம்ம வச்சுக்கலாமுங்க. இல்லை மாட்டை அந்த டைமில் ஒரு 4 மாதம் 5 மாதம் கழித்து இளஞ்சனையாக விற்கும்போது மாடு ஒரு 3 மாத சனையில் இருக்குதுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 25 ரூபாய்க்கு விற்கலாமுங்க. என்ன தீனி போடுறோமோ அதுக்கான பாலை கறந்துக்கிறோம். திருப்பி விற்றாலும் நஷ்டம் வராத விலையில் தான் நம்ம காங்கை மாட்டினுடைய விற்பனை விலையை பதிவாக கொண்டு வந்துட்டுருக்குறோங்க. இதனுடைய விலை 39,000. தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்ங்க.